ஆல் இட்ஸ் சாட்டர்டே. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து வெளியில போற வேலை இருந்துச்சு. சோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணிருந்தோம்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டஃபிங்க்கு ஒரு கடாயில எண்ணெய் சூடேறின பிறகு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கிற வெள்ளை மூக்கடலை, வேக வச்சு எடுத்துக்கிற உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் திக்கான பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. ஹெல்தியான ஸ்நாக்னு சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு இந்த மாவு வந்து என்ன மாதிரி பிசைஞ்சிருக்கேன்னா ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் ராகி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி திரட்டின மாவை ரெண்டா டிவைட் பண்ணி கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, சமோசா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சரி, கேழ்வரகும் கோதுமையும் சேர்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்பவுமே மைதா சமோசா தானே ட்ரை பண்றோம் அப்படின்றதுக்காக சேஞ்ச்காக இது ட்ரை பண்ணிருந்தேன். அதோட முக்கியம் என்னன்னா இது ஆயில்ல ஃப்ரை பண்ணாம பேக் பண்ணி எடுத்திருந்தேன். மேல வந்து சிலிகான் பிரஷ் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி 160 டிகிரில 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிருந்தேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஸ்லோ பேக் தான் பண்ணிருந்தேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ரெடி பண்ண சமோசா கூட சூடா ஒரு மசாலா டீ வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். டீக்கான ரெசிபி வந்து ரிலேட்டட் வீடியோலயும் பயோலயும் செக் பண்ணி பாருங்க.